கடன் வாங்க வேண்டியது, வியாபாரம் பண்ண வேண்டியது. என்ன என்ன தர்மம் பண்றவன் நினைச்சியா? நாதன், விஸ்வநாதன், காசி விஸ்வநாதன். எங்க வாழ்வாதாரமே இந்த 5 ஏக்கர் வாழைத்தோப்புல தான் இருக்கு. இதுவும் இல்லைன்னா எங்க குடும்பமே நடுத்தருக்கு வந்துருயா. இது ஒரு நாள் டைம் கொடுங்கய்யா, நான் எப்படியாவது உங்க கடனை அடைச்சிடறேன். டைம் கொடுக்கறேன். பணத்தை திருப்பி கட்டுறதுக்கு இல்ல, உன்னை கொல்றதுக்கு. ஐயா ஐயா வேண்டாயா, ஐயா 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 வேண்டாயா, ஐயா. எனக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு கால்ல விடரோட கண்டா சுத்தமா பிடிக்க. வாவ், சூப்பர். அங்க பாரு, அந்த பில்டிங் இவ்வளவு நல்லா இருக்குல்ல? ஓய்யோ, உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பில்டிங் பார்த்ததே இல்லையா நீ? ஏய், நீ மறுபடியும் வந்துட்டியா? ஸ்வேதா, நீ வா இங்க. ஏய் மிஸ்டர், நீ எங்க கிட்ட வரது அவ்வளவு நல்லா இல்ல. என்ன நல்லா? சமாதானம் சமாதானம் சமாதானம். பிரியா, ஏன் அவரை பார்த்தன கோவப்படுற? ஏதோ தெரியாம ஏர்போர்ட்ல இடிச்சிட்டாரு, அதுக்காக இவ்வளவு பெரிய இஷ்யூ பண்றதா? பாரு, ஃபாரினுக்கு வந்திருக்க, இந்தியால தான் இப்படிலாம் சண்டை போடுறீங்க. இங்கேயுமா? சார் வாங்க சார், நம்ம போலாம். வாங்க, நம்ம இப்படி போலாம். சார், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நான் ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக இங்க வந்திருக்கேன். ஓ அப்படியா? நானும் உங்க ஃளைட்ல தான் வந்தேன். அதனால அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி கத்திட்டு இருக்கா, மியாவ் 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 மியாவ்னு. மியா மியாவா? அப்படினா? மியாவ் மியாவ்னா தொண பேசிட்டே இருக்கறவன அர்த்தம். அப்படியா? சார், அவ எப்பவுமே அப்படிதான் சார். ஆனா அவ மனசு ரொம்ப நல்ல மனசு சார். இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட் மேரேஜுக்கு கிளம்புனாங்க. கூட ஆம்பளை தோண வேணும்னு என்ன கூட்டு வந்துட்டாங்க சார். யாரா இங்க ஆம்பளை? சார், என்ன சார் ஜோக்கா? நான் தான் சொன்னியா? ஆமா, உனக்கு இந்த ஜாக்கி சான் ப்ரூஸ் லீலாம் தெரியுமா? தெரியுமா என்ன சார்? அவங்க படம் அவ்வளவு படம் பாத்துர்க்கேன். எதுக்கு சார்? நீ படத்துல மட்டும் தான் பாத்திருப்ப. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிமிஷமும் ஜாக்கி சான் ப்ரூஸ் லீ மாதிரி தான் இருப்பாங்க. மியா மியாவ சேர்ந்துச்சுன்னா அவ்வளவுதான். சார், அவ்வளவு உஷ்டா சார் இந்த ஊரு. இந்த ஊரு இந்த மக்கள் எனக்கு நல்லா தெரியும்டா. ஓ அப்படியா? உங்களுக்கு இங்க எல்லாமே தெரியுமா? எங்களுக்கும் காமிக்கிறீங்களா? ஐயோ, உங்களுக்கு காமிக்காம யாருக்கு காமிக்க போறேன்? சுமாரு, அந்த ஆள் சரியில்லை. எல்லாமே டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்கான். அவன் என்னெல்லாம் செய்வான்னு எனக்கு தெரியுது. ஹலோ மேடம், தப்புமா தப்பு. எப்பவுமே இங்க சொல்றது கேட்கணும், இங்க சொல்றது கேட்க கூடாது. எனக்கு இப்ப இங்க என்ன சொல்லுது தெரியுமா? இங்க வந்தவங்க எல்லாருமே சேர வேண்டிய இடத்துல கரெக்டா சேருவாங்க, நீ மட்டும் சேர மாட்டேன்னு சொல்லுது. ஓ, இவர் பெரிய யோகானந்த சுவாமி, நடக்க போறது அப்படியே சொல்ற. ஏய் வாடி. ஏய் ஒரு நிமிஷம் இருடி. சரி, எங்களுக்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் இந்த ஊர்ல கிடைக்குமா சார்? இவங்களுக்கு தேவையான ஐட்டம், இந்த ஆம்பளைக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் இந்த ஊர்ல ஈஸியா கிடைக்கும். அவன் மறுபடியும் டபுள் மீனிங்லயே பேசுறான். இதுல டபுள் மீனிங்ல என்ன இருக்கு? சார், நம்ம ஐட்டம் சொன்னீங்களே, அது எங்க சார் இருக்கு? அது அங்க பாரு, அவனுக்கு தேவையான ஐட்டம் வருது. ஓகே 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 ஓகே. ஏய், அங்க என்ன பாத்துட்டு இருக்க? என்ன தெரியுது? டேய் வா, முதல்ல இந்த மியாவுக்கு விஷயத்தை எடுத்து சொல்லு. மியா, இந்த வயசுல இதெல்லாம் பார்க்கலனா கண்ணு எடுத்து வேஸ்ட். பார்த்ததுல என்ன கிடைச்சது? நேத்ரானந்தா, அப்படிதானே சார்? ஆம்பளைங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னா, எதையாவது பார்த்தாங்கன்னா அதை 4 பேர்ட்ட சொல்லி சந்தோஷப்படுத்துவாங்க. கரெக்டா சொன்னடா. எங்க நான் யாரை சந்திச்சாலும் அவங்க கிட்ட கேட்டு சந்தோஷப்படுத்துவேன். கரெக்ட். என்ன கேட்டு சந்தோஷப்படுத்துவீங்க? சப்போஸ் ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சு போச்சுன்னு வை, உன் செல் நம்பரை கொடுமான்னு கேட்பேன். சப்போஸ் செல் நம்பர் தரமாட்டேன்னு சொன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாமான்னு கேட்பேன். ரெஸ்டாரண்ட்டுக்கு போலான்னா இப்படி கைய பிடிச்சு இப்ப ஹாப்பியா இருக்கியான்னு கேட்பேன். அதுக்கப்புறம் கை தடவிட்டே இருப்பேன் நினைச்சியா, ஒரு முத்தம் கொடுப்பியான்னு கேட்பேன். சப்போஸ் முத்த கொடுக்க மாட்டேன் திட்டினால அப்படின்னா மத்த விஷயம் ஃபுட்டிங் டாங் எல்லாம் ஓகேயான்னு கேட்பேன். அது சரி, நம்ம 2 பேரும் இப்பதானே மீட் பண்ணிருக்கோம். இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன கேப்பீங்க? உன்கிட்ட சாதாரணமா கேட்க முடியாது, கொஞ்சம் சால்ட் பெப்பர்லாம் போட்டு ஸ்பைசியா கேட்பேன். ஏர்போர்ட் ப்ளீஸ். பிரியா, ஃளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் ஏறு. நோ நோ நோ, நாட் அலௌட், only 3. அப்பனா நீ கீழ இருங்க. சார் நீங்க வாங்க. சரி வாங்க சார் நீங்க. ஏய் வேண்டாம், நீங்க போங்க, நாங்க பின்னாடியே வரோம். சரி வேமா வந்துங்க. பை. அவங்க கூப்பிட்ட உடனே போறீங்க. ஏன் இப்படி சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? ஏறு ஏறு, ஃளைட் மிஸ் ஆயிட போகுது. ஹவர்ஸ் உன் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். இப்போ என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். புது ஊரு, கொஞ்சம் பயமா இருக்கு. தனியா போயிட்டு இருக்கோம்ல, என் கற்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸ்லோ 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 ஸ்லோ. லிட்டில் ஃபாஸ்ட் ப்ளீஸ். கொஞ்சம் சீக்கிரம் போங்க. ஐயோ சிக்னல் வேற போட்டுட்டாங்க. ஹே ஏன் மியாவ் சும்மா டென்ஷன் ஆகுற? சிக்னல் விடுற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகும். ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் போங்க. நீ ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா போயிட்டு வர ஃபாஸ்டா. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃப்ளைட்ல நம்ம போக முடியும். ஷிட். என்னாச்சு? நெக்ஸ்ட் ஃளைட் எப்போ? நெக்ஸ்ட் ஃப்ளைட் நாளை காலையில் தானா? ஏன் சும்மா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? எல்லாம் உன்னாலதான். ஃளைட் உன்னாலதான் மிஸ் பண்ண. அட அதுக்கு எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நாளை காலையில் ஃப்ளைட்டை பிடிச்சா போச்சு. அது வரைக்கும் கல்யாணம் நடக்காம இருக்குமா? ஏன் நீ இல்லைன்னா கல்யாணம் நடக்காதா என்ன? அது எப்படி நடக்கும்? தாலி காலுக்கு போடுற மெட்டி எல்லாமே என்கிட்ட தானே இருக்கு. கோவிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு கொடுக்கலான்னு இருந்தேன். சரியான டைம்க்கு நம்ம போகலனா கல்யாணம் எப்படி நடக்கும்? சரி ஒரு நிமிஷம் இரு. தரன்னு பேசிட்டு இருக்காத. ஹலோ. சச்சின், என்னால கான்ஃபரன்ஸ்க்கு வர முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கோ சச்சின். கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம்ல இருக்கேன். இப்போ வர முடியாது. நீயே பாத்துக்கோ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். யா, நீ டைம்க்கு கல்யாணம் போய் சேரணும்ல. சரி வா. முறைப்படி பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுல இருந்துதான் பொண்ணு பார்க்க வரணும். ஆனா நீ வரல. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். பழசையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்போ நாம இந்த சம்பந்தத்தை பேசி முடிக்கலன்னா எப்பவுமே இந்த ரெண்டு குடும்பமும் சேராம போயிடும். அதனாலதான் எல்லாத்தையும் மறந்துட்டு ஊர் ஜனங்களை கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். மூடுறா வாயா. உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? நீங்க கூப்பிட்டு வந்திருக்க அதெல்லாம் செத்து போய் எவ்வளவோ வருஷங்கள் ஆகுது. என் பொண்ணு மாதிரி வளர்த்த என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதல் நாளே என் வீட்டுல கூட்டிட்டு வந்து விட்டுட்டு இதோ இவ்வளவு கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். ஒன்ன மாதிரி ஒருத்த குடும்பத்துல நான் சம்பந்தம் வச்சுக்கணுமா? ஒரு மனுஷனுடைய யோகியதை அவன் வாழ்ற வாழ்க்கையை பொறுத்திருக்கு. இன்னைக்கு என் தங்கச்சி இறந்த நாள். ஒரு நாளாவது புருஷனா இருந்திருக்கல. அதெல்லாம் மறந்துட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் விரதம் இருந்து என் தங்கச்சி ஆத்மாவுக்கு திதி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல மேலதாளத்தோட வந்து சம்பந்தம் பேச வந்திருக்கேன்னு சொல்றிய, உனக்கு வெக்கமா இல்ல? இந்த நிமிஷமே இங்க இருந்து கிளம்பி போயிட்டா நல்லது. இல்லன்னா நல்லா இருக்காது. வந்தவங்களை உள்ளவான்னு ஒரு வார்த்தை சொல்லாம வெளியில நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறியே, நீ செய்யறது மட்டும் நல்லா இருக்கா? டேய், என் தங்கச்சி என்னைக்கு உயிரை விட்டாலோ அன்னைக்கு உன்னை துண்டு துண்டா வெட்டி போட்டிருப்பேன். ஆனா உனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்றதால சும்மா இருக்க. அன்னைக்கு நான் வேணான்னு பண்ணாதத இன்னைக்கு பண்ண வச்சிடாத. மரியாதையா போயிடு. மல்லிகார்ஜுனா, நீ என்ன துண்டு துண்டா வெட்டுவியோ இல்ல நான் உன்னை துண்டு துண்டா வெட்டுவேணும்னு பேசி முடிக்கிறதுக்காக நான் இப்ப வரல. மரியாதையா என்னுடைய பொண்ண உன் மருமகளா ஏத்துக்க. என் வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அது உன் குடும்பத்துக்கே இல்ல. மல்லிகார்ஜுனா, தப்பு பண்ற. இந்த விஸ்வநாதனை அவமானப்படுத்தி தப்பு பண்ணிட்ட. நான் ஒண்ணு நினைச்சாத முடிக்காம விட மாட்டேன். மாப்பிள்ளை கேட்க வந்து மல்லிகார்ஜுனா முன்னாடி தலை குனிஞ்சு நின்னு வெறும் கையோட திரும்பி வந்துட்டான்னு இந்த விஸ்வநாதனை பார்த்து யாரும் பேசிடக்கூடாது. சாவித்திரிமா, ராவ் பகதூர் சிவப்ப நாயக்கர் மகன் விஸ்வநாத நாயக்கரான நான்
என் உயிருக்கு உயிரான ஒரே மகளான என் நந்தினிய இதே ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற சாவித்திரி அம்மாவுடைய மகனான சின்னசாமிக்கு திருமணம் செய்து கொடுக்க சம்மதிச்சு இந்த தாம்பூல தட்டை மனப்பூர்வமா கொடுக்கிற. வாங்கிக்க. மல்லிகார்ஜுனா, நான் ஒன்னும் வெறும் கையோட போகல. உன் கண்ணு முன்னாடி என் மகளுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு தான் போறேன். நீ ரொம்ப நல்லவன், அதான் இந்த ஊரே சொல்லுது. ஆனா அதே ஊரு நான் ரொம்ப கெட்டவன்னு சொல்லுது. உனக்கே இவ்வளவு ரோஷம் இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? இதுக்கான பலனை நீ நிச்சயம் அனுபவிப்ப. வாங்கடா. ஏய் கமலே, அந்த மல்லிகா அர்ஜுனா சாமி தயவால ஊர்ல இருக்கிறவங்களோட துணிய துவைச்சு வெளுக்கிற வேலையாவது கிடைச்சிருக்க. ஏய் கமலே, இது விஸ்வநாதன் ஐயா வீட்டு துணியாகும். இந்த துணியும் அவர் மனச போலவே ரொம்ப அழுக்கு பிடிச்சு கிடக்குது. இத தூக்கி இப்படி வீசுறேன். அப்புறம் இந்த துணியில இருக்கிற அழுக்கெல்லாம் நான் வெளுக்கிறேன். ஆனா அவர் மனசுல இருக்கிற அழுக்க எந்த கடவுள் வெளுப்பாரோ துவைப்பாரோ. இதான் புடி. அவர் யோகிதை என்னன்னு அவருக்கே தெரியல. பெரிய எஜமா வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை கேட்டு அவமானப்பட்டு திரும்பி வந்தாருல, இதெல்லாம் தேவையா அவருக்கு? இப்போ உனக்கு வழங்குற மாதிரி சொல்றேன். சாமி ஊர்வலம் வந்துட்டு இருக்கும் போது அத ரெண்டு கையெடுத்து நாம கும்பிடுறோம்ல. ஏன் கும்பிடுறோம்? சாமி நல்லது பண்ணுங்கிறதுக்காக. சரி சரி, விடு விடு. பெரியவங்க வீட்டு சமாச்சாரம் நமக்கு எதுக்கு? அதுவும் சரிதான். நம்ம தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்? சாமி சட்டையும் துவைக்கிறோம், சாத்தா சட்டையும் துவைக்கிறோம். அப்பா பத்தியா தப்பா பேசுற? என்ன ஒண்ணு பண்ணாதீங்க. அந்த மல்லிகார்ஜுன தெய்வம் எங்க அப்பா சாத்தானா? இப்ப இந்த சாத்தா உன் கைய உடைக்குது. பாக்கலாம்டா உன் தெய்வம் என்ன பண்ணுது. மல்லிகார்ஜுன ஐயா, என்னையா அது? குடிமூழ்கியா போச்சு. ஊர்ல இருக்கிறவங்க வேலையெல்லாம் கெடுத்து பஞ்சாயத்தை கூட்டி இருக்கிறாரு இந்த மல்லிகா அர்ஜுனா ஐயா. சும்மா எதுவும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடாதீங்கயா. உன் பையன் தப்பு பண்ணிருக்கான், அதனாலதான் நாங்க எல்லாம் இங்க வந்திருக்கோம். சும்மா ஒரு ஓரமா நின்னுகிட்டா ஐயா என்ன சொல்றான்னு கேளுங்க. அவரு உட்கார்ந்துகிட்டு நிக்காம பேசுவாரா? நான் கைய கட்டிக்கிட்டு நிக்கணுமா? தப்பு செஞ்சவன் எவனா இருந்தாலும் சரி, சபையில மரியாதையா கை கட்டி நிக்கணும். அதுதான் முறை. என்னடா புதுசா முறை? ரொம்ப பேசினா இருடா, அவர் என்ன சொல்றாருன்னு கேப்போம். எல்லாருடைய துணியையும் சுத்தம் பண்ணி பழைக்கிறவன் அவன். அவனுடைய கையை உடைச்சிருக்கான் உன் பையன். வாழ்வாதாரத்தை முடிச்சிருக்கான்னு அவங்க வந்து சொல்லிருக்காங்க. அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. என்ன பதில் சொல்றது? அவன் சின்ன பையன், கோவத்துல அவன் கைய உடைச்சிட்டான். என்ன தலையா வெட்டிட்டான். ஒரு 10,000 தூக்கி போடுறேன், எடுத்துட்டு போக சொல்லு. கணக்குல 20,000 ரூபாய் அவங்களுக்கு கொடுங்க. எதுக்கு? உன் பையனுடைய 2 கையை உடைக்க போறேன். அதுக்குதான் இந்த 20,000. ஏய், என்ன பேசுற நீ? டேய், நீ என்னடா பேசுற? கைக்கு விலை பேசுறதுக்கு இது என்ன கசாப்பு கடை நடிச்சியா? காட்டுத்தனமா நடந்துகிட்டு இருக்கா உன் பையன். தட்டி கேட்டா பணம் கொடுத்து சரி பண்ண பாக்குறியா? ஊர்ல இருக்கிறவன் துணியெல்லாம் துவைச்சு போடுறவன் இந்த பரதேசி அந்த பொன்னாடைக்கு சப்போர்ட் பண்ணி இந்த விஸ்வநாதனையை அவமானப்படுத்த முயற்சி பண்றியா? இது நல்லதில்ல. டேய், யார பாத்திர பரதேசின்னு சொன்ன? கோவில் சுவரெல்லாம் சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை சுண்ணாம்பு அடிக்கிறோம். நாம சுத்தமா துணி போட்டுக்கிறதுக்காக வருஷம் பூரா நம்ம துணியை துவைக்கிறோம். அவெல்லாம் இருக்கிறதாலதான் ஒன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் மரியாதையோட வெளியே வரீங்க. ஜாதி மத பேதம் இல்லாம, உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற பாகுபாடு இல்லாம எல்லாம் ஒரு தாய் மக்களா வாழ்ந்துட்டு இருக்கிற ஊர்ரா இது. பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, நியாயம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். மல்லிகார்ஜுனா, கடைசியில என்ன சொல்ல வர? இவன் கை சரியாகிற வரைக்கும் இவன் குடும்பத்துக்கு தேவையான எல்லா வேலையும் உன் பையன் தான் செஞ்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருடைய அழுக்கு துணியும் உன் மகன் தான் அது வரைக்கும் துவைக்கணும். இதுதான் இந்த மல்லிகார்ஜுன கொடுக்கிற தண்டனை. மல்லிகார்ஜுனா, சாந்தமான கண்கள்,
ஏய் மல்லிகார்ஜுனா, நீ எதையும் மனசுல வச்சுக்கிட்டு என் புள்ள மேல சேத்த வாரி இறைக்கிற. ஏய், உன் மகனா இருந்தாலும் என் மகனா இருந்தாலும் எல்லாருக்கும் நியாயம் ஒண்ணுதான். தப்பு பண்றவங்க இந்த மாதிரி தண்டனை கொடுத்தாதான் அவங்களுக்கு புத்தி வரும். ஏய் 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 வேண்டாம் மல்லிகார்ஜுனா, வேண்டாம். ஊர் ஜனங்க முன்னாடி என் வம்சத்தை அசிங்கப்படுத்தாத. வேணும், நான் 1 லட்சம் கூட கேள்வி தரேன். இதுதான் உன்னுடைய தீர்ப்பா? ஏய், மல்லிகையுடைய வாசனை போனாலும் போலாம், இந்த மல்லிகார்ஜுன கிட்ட நியாயம் போகாது. இது நியாயமான தீர்ப்பு. நம்மள பார்த்தாலே கை கட்டி நிக்கிற அந்த ஜனங்க, இன்னைக்கு அந்த ஜனங்க கிட்ட நம்ம பையன் கைய நீட்டி துணியை வாங்கிக்கிட்டு இருக்கல. அது அப்படி இல்ல. இந்த ஊர்ல நம்ம மான மரியாதை எல்லாம் போன மாதிரி தான். ஜனங்க எல்லாரும் இனிமே நம்ம எல்லாரையும் கேவலமா தான் பாப்பாங்க. எவனாவது ஏதாவது சொன்னா கூட நமக்கு சுருள் கோவம் வரும். அந்த கெத்தோட வாடுறவங்க நாம. இந்த அளவுக்கு நம்மள கேவலப்படுத்துவானா? ரோஷமே இல்லாம நம்ம சும்மா கை கட்டி நிக்கணுமா? நீங்க ஊன்னு சொல்லுங்க. ஏய், உடனே புடுங்கி எறியறதுக்கு மல்லிகார்ஜுனா ஒண்ணும் சாதாரண செடி இல்ல, வளர்ந்து நிக்கிற ஆலமரம். அத சரியான நேரம் பார்த்துதான் வேரோட புடுங்கணும். புடுங்கி எறிகிற. மா மா, ஏய் நில்லு, வாங்க. என்ன சூட்கேஸ் வச்சிருக்கிறது தெரியலையா? இறக்கு. நீயே பாக்குறதுக்கு ட்ரங்க் பெட்டி மாதிரி இருக்க, உன்னையே சேர்த்து சூட்கேஸ் வரதுக்குமா? ओम अच्युताय नमः, ओम केशवाय स्वाहा, नारायणाय स्वाहा, माधवाय स्वाहा, गोविंदाय स्वाहा. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சரியா, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு. சரி. வணக்கங்க ஐயா. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? இந்த நேரத்துல தொந்தரவு பண்றதுக்கு தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அம்மன் கோவில்ல நகையை திருடினது இந்த ஊமதாயா. இன்னைக்கு காலையில தான் நகையும் கையுமா இவன் சிக்கனாயா. நகலாம் ஸ்டேஷன்ல தான் இருக்கு. இந்த முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து சைன் பண்ணிட்டு நகையெல்லாம் வாங்கிட்டு போயிருங்க. அப்போ நாங்க வரையா. ஏய், வண்டியில ஏத்துங்க. ஏத்து. ஐயோ, அப்ப நகையெல்லாம் திருடுனது சின்னசாமி இல்ல, அப்ப இந்த ஊமை தான் திருடி இருக்கானா? என்னையா அது? தப்பு பண்ணவும் ஒருத்தன், தண்டனை அனுபவிச்சது இன்னொருத்தனா? என்னையா இப்படி ஆயிடுச்சு? உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம நாம அந்த சின்னசாமியை சந்தேகப்பட்டு அநியாயமா கொண்டுட்டோம் ஐயா. அம்மா, போய் கல்யாண பொண்ணு அழிச்சுட்டு வாங்க. தாலி எடுத்துக்கோங்க. கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல. மாங்கல்யம் தந்துனானே நாம. என் புள்ளைக்கு காரியத்தை பண்ணிட்டு இங்க உங்க புள்ளைக்கு நீங்க கல்யாணம் பண்றீங்களே, இது நியாயமா? நீங்க தப்பான தீர்ப்பை கொடுத்ததுனாலதான் என் பையன் அநியாயமா சுடுகாட்டுக்கு போயிட்டான். அவனோட சமாதிய பார்த்துட்டு உங்ககிட்ட நியாயம் கேட்க வந்திருக்கேன். எனக்கு இவங்க சம்பந்தியாக போறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க புள்ள மேல அநியாயமா பழிய சுமத்தி பலி கொடுத்துட்டே. இங்க பாருங்க, கல்யாணத்துக்காக சொந்த பந்தங்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. முகூர்த்த நேரத்துக்குள்ள கல்யாணம் நடக்கணும், இல்லனா என் பொண்ணோட நிலைமையை நினைச்சு பாருங்க ஐயா. உனக்கு உன் பொண்ணு முக்கியம்னா எனக்கு ஏன் பொண்ணு முக்கியம் இல்லையா?
உனக்காவது கல்யாண மாப்பிள்ள கல்லு மாறி இருக்கான். ஆனா நான் என் வருங்கால மாப்பிளுடைய ஆஸ்தியை தண்ணியில கரைச்சிட்டு அழுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஊர்ல எவன் தப்பு பண்ணாலும் மல்லிகார்ஜுன ஐயா கேட்பாரு. மல்லிகார்ஜுன ஐயாவை தப்பு பண்ணா கேட்க யாருமே இல்லைங்கிற தைரியம் தானே இப்படி பண்ண. யோ, எங்க ஐயா என்ன தப்பு செஞ்சுட்டாரு? அவர் மேல அநியாயமா பழிய போடுற? அநியாயமா ஒரு நிரபராதிய குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லி கொன்னுட்டாரியா உன் எஜமா? அது உனக்கு தப்பா தெரியலையா? தான் குடும்பமே நாசமா போச்சுன்னு அழுதுகிட்டு இருக்காங்களையா இந்த அம்மா. இவங்க கண்ணீருக்கும் இவங்க துக்கத்துக்கும் பதில் சொல்லியா உன் எஜமான? ஏ சுவாமி, பதில எப்பவோ சொல்லிட்டாரு. அந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே அவர் கொடுத்திருக்காரு. ஓஹோ, அப்படியா? உன் பையனை நான் வெட்டி கொன்னுட்டு அதுக்கு வேணா பணம் கொடுக்கறேன். அதை வாங்கிட்டு சும்மா போயிடுவியா? என் பையன் நீலகண்ட துணி துவைக்கிறவன் கைய உடைச்சிட்டான். நான் 10,000 தரேன்னு சொன்னேன். 10 நான் 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னேன். கேட்கலையே. தப்பு பண்ணவன் தான் தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். அதுக்கு பதிலா ஊர் மக்கள் துணியெல்லாம் இவன் தான் துவைச்சாகணும் அப்படின்னு சொன்னவர் தானே மல்லிகார்ஜுன ஐயா. இன்னைக்கு எஜமானே தப்பு பண்ணிட்டு நிக்கிறாரு. இப்ப என்னையா தீர்ப்பு? என்னையா தண்டனை? சாவித்திரி அம்மாவுடைய பையன் கல்யாணம் நின்னு போச்சு. இப்ப உன் பையன் கல்யாணத்தை நிறுத்துறியா? மல்லிகார்ஜுன பேசுனா ஊரே கை கட்டி நின்னு கேட்கும். இன்னைக்கு ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. மல்லிகார்ஜுன ஐயா மாத்திரம் மௌனமா நிக்கிறாரு. பேசுங்க ஐயா. என்ன தப்பு பண்ணிட்டோமேன்னு இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறீங்களா? இல்ல தப்பான தீர்ப்பை எப்படி கொடுக்கலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? துளசியோட வாசம் மாறினாலும் மாறலாம், ஆனா இந்த மல்லிகார்ஜுன கொடுத்த வாக்கு மாறாது. அம்மா, நீங்க உங்க மகனை இழந்துட்டீங்க. என் மகன் உயிரோட இருக்கும் போதே நான் அவனை இழக்கிறேன். உங்க மகன் உயிரோட இருந்தா என்னவெல்லாம் பண்ணுவானோ அது எல்லாத்தையும் அதே ஸ்தானத்துல இருந்து என் மகன் பண்ணுவான். இன்னையில இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து இவன் என் மகன் இல்ல, உங்க மகன். ஐயோ, என்னங்க நீங்க என்னங்க சொல்றீங்க? ஒரு தாய்க்கு நியாயம் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னொரு தாய்க்கு அநியாயம் பண்றீங்களே. பணத்தை கொடுத்தீங்க, ஆஸ்தியை கொடுத்தீங்க, இப்போ ஆசையா வளர்த்த மகனையும் தூக்கி கொடுக்கறீங்களேங்க. இங்க பாருங்க, நம்மளோட ஆஸ்தி, பணம், அந்தஸ்து எல்லாத்தையுமே அவங்களுக்கு தூக்கி கொடுத்துருங்க. என் பிள்ளைய மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. கிளம்பு. ஐயோ ஐயோ சூர்யா, வேண்டாப்பா. இந்த அம்மாவை விட்டுட்டு நீ போகாத. சொன்னா கேளு, பையனை விட்டு போகாத. அம்மா, இன்னி வரைக்கும் என் வாழ்க்கையில அப்பாவோட வார்த்தையை தட்டினதே இல்லை. எனக்கு போக வேண்டாம்னு சொல்லுங்க. ஒரு ஊருக்கே தலைவனா இருக்கிறவன் மத்தவங்களுக்கு உதாரணமா வாழணும். இந்த ஊர்ல எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் சரி, அது என் பொறுப்பு. இன்னைக்கு ஒரு அம்மாவுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் எடுத்த முடிவு உங்க பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, எவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க மல்லிகார்ஜுன ஐயா. உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு சம்மந்தி ஆகிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். என் மகளாவது அவளோட வருங்கால கணவரை தான் இழந்துட்டு நிக்கிறா. ஆனா நீங்க உங்க பிள்ளையே இழந்துட்டு நிக்கிறீங்க. அதை ஒப்பிடும்போது எங்களதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அம்மாடி பிரியா, வாமா போலாம். நான் வந்து சேர வேண்டிய இடத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் வேற எங்கப்பா கூப்பிடுறீங்க? என்னம்மா நீ என்ன பேச்சு பேசுற? எதுவுமே தெரியாம இருந்த எனக்கு இந்த குடும்பத்தை பத்தி சொல்லி சொல்லி புரிய வச்சு என் மனசுல இந்த வீட ஒரு கோயிலாவே மாத்திட்டீங்க. ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆனாலே அது இன்னொரு வீட்டு பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நானும் அவரும் மணமேடையில மாப்பிள்ள பொண்ணா உட்காரவும் செஞ்சிட்டோம். என்ன பொறுத்த வரைக்கும் அவர்தான் என்னோட புருஷன், இதான் என்னோட வீடு. அவர் ஒரு நாள் கண்டிப்பா எனக்கு கிடைப்பாருன்னு நம்பிக்கை இருக்குப்பா. அது வரைக்கும் நான் மாமா
அத்தை கூடயே அவங்க மருமகளாவே இருந்துடுறேன்ப்பா. என்ன உங்க வீட்டு மருமகளா ஏத்துப்பீங்களா மாமா? இது வெறும் கோவில் சாவி இல்ல, ஒரு குடும்பத்தோட கௌரவம். இதை நீ காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. குடும்ப கௌரவத்தை எப்படி காப்பாற்றணும்னு என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு. வரங்கய்யா, வணக்கம். ஊர் வந்துருச்சு, இறங்குறவங்க எல்லாம் இறங்குங்க இறங்குங்க, பார்த்து இறங்குப்பா. வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க. எடுப்பா எடுப்பா, வண்டி சீக்கிரமா எடுப்பா. ரைட் ரைட். என்னடா வீரபத்ரா, ஓப்பனிங்க சக்க போடுது. நான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனது ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. மாலை கார தப்பட்ட ஃபுல் செட்டப்ல இருக்காங்க. ஒரு கேங்காவே வராங்க. அனுபவி ராஜா, அனுபவி. என்னடா அண்ணன் இங்க நிக்கிற, நீ பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்க? அண்ணனா இருந்தா செவுத்து சுண்ணாம்பா இருந்தா எனக்கு என்ன? நம்ம கோவிந்த் சாமியோட தாத்தா ராமசாமி, அவங்க அப்பா பொண்ணு சாமி இறந்து போயிட்டாரு. அதுக்குதான் எங்க கேங்கோட போய் அவருக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணணும்னு போயிட்டு இருக்கோம். கோவிந்த் சாமியோட தாத்தா ராமசாமி அவரோட ஒண்ணு கொடுத்தன்னு வெய். அண்ணன் ஜெயில இருந்து வந்திருக்க, எனக்கு மாலை போடாம நீ போயிடுவியா? யோ, அறிவு இருக்கா இல்லையா? பணத்துக்கு போடுற மாலையை தூக்கி உனக்கு போடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி வருமா போ, நேரம் ஆயிட்டு இருக்கு. டேய், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடிங்கடா. அட்ரா அட்ரா, நான் பாக்குறேன். டான்ஸ் ஆடு. ஸ்டாப், நிறுத்திக்கோ. அண்ணனுக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப மரியாதை பண்ணிட்டீங்களா? அது நினைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ என்ன பண்றீங்கன்னா சைலண்டா உங்க வீட்டுக்கு ஓடி போறீங்க. நான் எங்க அக்கா வீட்டுக்கு போறேன். ஒரே இடமா உட்காரு, அசையாம. அக்கா, ஐயோ இப்படி ஆயி போச்சு அக்கா. ஏக்கா இப்படி நடந்து போச்சு. இது சின்ன சாமி அம்மா பெரிய வேலையை செஞ்சு போட்டா. ஆமா வீரபத்ரா, நம்மளை எல்லாம் அனாதையாக்கிட்டு அவன் போய் சேர்ந்துட்டான். சின்ன சாமி சின்ன சாமி சின்ன சாமி, இந்த மாதிரி எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டு. ஆனது ஆயிப்போச்சுக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த வீட்டுக்கு ஒரு ஆம்பளை இல்லைன்னு கவலைப்படாத. நான் தான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ ஏன்பா இவ்வளவு இழைச்சு போயிட்ட? எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி தாக்கா யோசனை. அதுவும் கௌரி, நல்லா இருக்கியா? ஏதோ இருக்க. யாருக்கா அது? அது காவேரி தானே? ஏக்கா, சாவுக்கு காரணமான கூட்டு வந்து வேலைக்கு வச்சிருக்கியாம, யார் அவன்? அங்க இருக்கான் பாரு. ஏய், உன் பேர் என்ன? ஏய், என்னடா பாக்குற? அண்ணன் அண்ணன் கேக்குறல்ல, உன் பேர் என்னடா? சூர்யா. சூர்யா, அங்க இருக்க வேண்டியவா இங்க இருக்க. பேர் வச்சதுனால சூரியனை கண்ணால பார்க்க போற, கண்ணு அவிஞ்சு போடும். அதான் அண்ணன் வந்துட்டல, இனிமே எல்லாம் கூலா இருக்கும். நான் யாருன்னு தெரியுமா? பத்ரா, வீரபத்ரா. என்னயா அப்படி பாக்குற? நான் தான் சின்ன சாமியோட தாய் மாமன். அண்ணன் பஸ்ல வந்ததுனால ஃபுல்லா டயர்டா இருக்கேன். வந்திருக்கல, ஒரு கைது கட்டில் போட்டு உட்கார வைக்கலாம்ல. இதை என் மச்சான் சின்ன சாமியா இருந்தா கட்டில படுக்க வச்சு மசாஜ் பண்ணிருப்பான். அருமையா தான் இருக்கு. அப்படியே நீ கொஞ்சம் கால் அமைக்கி விட்டேன்னு வையா, இன்னும் நிம்மதியா இருக்கும். ஏய்,
என்ன நின்னு போஸ் குத்துனுக்குற? போய் வேலையை பார். ஐயா சின்னையா கல்யாண ஆல்பங்க அது